தன்மை என்னன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:4. வெளிப்படுத்தின விசேஷம் 14:4. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்கள் பின்பற்றினவர் இவர்களே. இவர்கள் மனுஷனிலிருந்த தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த திருவசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வதியும், உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பற்றி நிழலாட்டமாக சொல்லப்படுகிற சமூகம். எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற அந்த தன்மையை காண்பிக்கிற ஒன்றுதான் இது. 1,44,000 பேர் சொல்லுவாங்க. நான் இப்ப அதெல்லாம் கணக்கு போட விரும்பல, விளங்குறீங்களா? ஆனா அந்த தன்மை சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாக, ஆவியானருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தி கொள்ளாதவர்கள். அப்படின்னா ஸ்திரீகள்னா பெண்ணு நினைச்சாங்க. ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளம். கற்புள்ள சபையாய் காணப்படுகிற சபை இன்னொரு அதாவது கரை உள்ள உபதேசம் இல்லாத, அதாவது பாவம் நிறைந்த சபைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த உபதேசத்துக்கு தன்னை விட்டு கொடுக்காத, தங்களை காத்து கொள்ளுகிற ஆணுடைய பிள்ளைகள். அப்படின்னா நல்ல கவனிங்க. திரும்ப சொல்றேன். இப்ப நம்ம சொந்தம் பந்தம் உறவினர்கள் நமக்கு இந்த ஊர்ல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பால் காய்ப்பு வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வளகாய்ப்பு வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைக்கு பேர் சுட்டுவாங்க. அப்போ அது உலகம். நாம் நல்ல கவனிங்க, நாம் அதுக்கு இழுப்புண்டு பின்னால போவோம்னா நாம் கரை போட்டு போவோம். இத்தனை ஆண்டு பின்பற்றியாச்சு, இன்னும் கொஞ்ச காலம், எவ்வளவு காலம் தெரியாது. ஆனா திரும்பவும் வேதனையாய் மாறிடக்கூடாது. யோசவா சொன்னா, என்னை பரிச்சு பார்த்தானா எனக்கு தெரியாது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து 1 மணி வரை வேலை உண்டு, நான் போறேன் அப்படின்னா. நான் சொன்னா போகக்கூடாது அப்படின்னு. அப்போ அடுத்த நாள் வேலை தர மாட்டாங்க. பரவாயில்ல, அவன் என்னை கேலி பண்ணானா இது என்ன தெரியாது, அதில் என்னை பரிச்சை பார்த்தானா அது தெரியாது. இப்போ நான் சொன்னா போகக்கூடாது அப்படின்னு. இல்லை நான் போவேன் அப்படின்னு. நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு ஒரு ஊழி கொடுத்து போகணும், நான் வர முடியாது, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா. ஆமா போ சொல்லுவீங்களா? பொதுவா சொல்லுவாங்க, கூரைக்கு மேல சோத்தப்பட்ட 1000 காக்கா. இவங்க 2 பேர் இல்லாத போது கத்திர நடத்தலையா? முழிக்க பாருங்க. இவனா அதாவது இடையில வந்தவனும் ஒரு நிமிஷம் இடையில வந்தவனும் நானும் இவனை இடையில விட்டுட்டு போயிடுவேன். உங்களுக்கு புரியுதா? அது புரிஞ்ச விட்டு போயிடுவேன். அப்போ இவங்க பிடிக்கிற புடி ஏச பிடிச்சாதான் இவங்களுக்கு வாழ்க்கை. சரி, இப்ப என்னன்னா அவங்க 2 பேருடைய மனசு இல்லைன்னா, நாங்க 2 பேர் இல்லைன்னா டேனியல் பாஸ்டர் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கும் வந்தாங்க. அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இல்லை. ஆண்டவர் எந்த வழியாவது ஒரு வழியை திறந்து என்னை கத்து நினைச்சணும், நடத்தி ஆகணும். நடத்தலையா வீட்டில் இருக்க அவ்வளவு. அதுக்காக நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை, நான் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வந்த பாதையை விட முடியாது. சரி, நான் காரியத்துக்கு வருகிறேன். அப்படி கரைப்படாம நம்ம காத்துக்கொள்ளணும். திரும்ப சொல்றேன்,
பல வருஷம் விசுவாசியா இருக்கிற ஆணுடைய பிள்ளைகள் அங்க கல்யாண வீடு, இங்க சடங்கு வீடு, இங்க பொண்ணு அழைக்காங்க, அங்க மாப்பிள்ளை அழைக்கிறாங்க, அங்க வைவோ இங்க வைவோ, நீங்க ஆண்டவருடைய ஆராதனை விட்டுட்டு போனா நான் சொல்லுகிறேன் உங்களை கரைப்படுத்திருவீங்க. கண்டிப்பா சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும். நாங்க எல்லாரும் இந்த ஊருக்குள்ள எத்தனை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருந்தாலும் நாங்க போறோம். எப்போ போறோம்? கவர் மட்டும் கொடுக்க போகும். முந்த நாள் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் கொடுப்போம். அவன் நம்ம தந்திருக்கான். நம்மகிட்ட வந்து நின்று எல்லா காரியம் செஞ்சானா செய்யல, வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தான். நம்ம குடிக்காம போய் கொடுத்தோம். மானம் மரியாதை அடக்கத்தோடு காரியம் செய்யறோம். ஆனா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, இவள் எல்லாம் ஒரு நாள் நம்மளை உதறும், தள்ளும், புறம்பே தள்ளிரும். நீ என்ன நினைச்சாலும் எவ்வளவு நேசித்து கட்டி காத்தாலும் ஒரு நாள் காலை வச்சு மிதிச்சு தள்ள போறான். அதுக்கு முன்னால ஞானமான வாழ்க்கைய காத்துக்கொள்ளணும். அப்படி கரைபடாமல் தன்னை காத்துக்கொண்ட அவனுடைய பிள்ளை குறித்து தான் அங்க சொல்லப்பட்ட சோத்திரம். அடுத்து என்னன்னா, கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிங்க. கற்புள்ளவர்கள் என்றால் என்னன்னா, ஒரு காரியத்தை அடைந்த பிற்பாடு அதை விடாம அதிலே தன் வாழ்க்கையை காத்துக் கொள்வது தான் கற்புள்ளவர்கள். சரி, அடுத்தது அந்த சோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள். கவனிய, ஆட்டுக்குட்டியானவர் போகிற பாதைய கவனிங்க, அந்த வழிய அந்த பாதைய பிதாவாகிய தேவன் ரூட்டு போட்டு கொடுத்திருக்கார். அதை விட்டு மாறவே முடியாது. மாற்றும்படி கவனிங்க, சிலுவையில தான் அவர் மரிக்கணும். ஆனா 2 வயசுலயே அவரை கொல்லுவதற்கு சட்டம் ஏற்றிட்டான். அதுல தப்பினார். பல சூழ்நிலையில அவர் தப்பி தப்பி கடந்து போய் பிதாவாய் தேவன் நியமித்த ரூட்லயே போய் காரியத்தை முடித்து உயிர் தெழுந்து 40 நாள் சீசரோடு கூட காரியத்தை நடப்பித்து அவர் பரந்தேறி போயிட்டார். அவர் போன ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையை பின்பற்றினவர்கள் இவர்களே. சொல்லுங்க, தயவுசெய்து திரும்ப சொல்லுகிறேன். எந்த ஊழியக்காரனை பின்பற்றினாங்க, எந்த விசுவாசியை பின்பற்றினாங்க, எல்லாரும் மனுஷன். ஆனா இயேசு சென்ற ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை நல்ல பாதை. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, தெரிந்து கொண்டார். புரியும்படி சொல்ல தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். இவன் எனக்காக பல பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் விவரம் தெரிஞ்ச பிற்பாடு சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு இடங்களிலும் போகும்போது கவனிங்க, எனக்கு கட்டுகள் உண்டு, காவல் உண்டு, அடிகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதை ஆவியானவர் எனக்கு பட்டணத்தோடு செய்றாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த பாதையில தான் போகணும். இப்போ நீங்க போற பாதை அப்படி இருக்கும். சில வேளையில ஒரு நாள் நல்ல சுகமா இருப்பீங்க, ஒரு நாள் பலவீனமா இருப்பீங்க, ஒரு நாள் உற்சாகமா இருப்பீங்க, இன்னொரு நாள் என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிற நிலைமை வரும். ஒரு அசால்ட் நிலைமையில வந்துடும். இதெல்லாம் தேவன் நமக்கு நியமிச்ச பாதை. சொல்வது இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும்படி நான் இந்த ஒரு வருஷத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 25:4. சங்கீதம் 25:4 கொஞ்சம் வேகம் வாசிங்க. சங்கீதம் 25:4. உம்முடைய கவனிங்க, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். இப்ப கவனிங்க, நீங்க போற பாதை சரிதானா சரியில்லையா அப்படின்பதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணணும். நான் நேற்று ஒரு ஜெபம் பண்ணேன் நைட்டு. அப்படிலாம் அப்பப்போ ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் போகிற பாதை நீ நியமித்த பாதை தானா, நான் வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்கேனா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தயவு கூர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ல காட்டணும் அப்படின்னு சொல்லி.
ஆண்டவர் எனக்கு காமிச்சார். அது சொல்றேன், காமிச்சார். ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல நானும் இருக்கிறேன். அப்படி நிறைய அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கவர் கொடுக்காங்க. கவர்னா என்ன கவரு? காணிக்கை கவர் கொடுக்காங்க. நானும் அந்த காணிக்கை கவரை வாங்குறேன். நம்ம ஆண்டு சொல்றாரு, இந்த கூட்டத்துக்கு நீ வரக்கூடாது, இந்த காணிக்கை வாங்க முடியும், நான் உன்னை அழைக்கல, இங்கே நான் இல்லை அப்படின்னா. ஃபர்ஸ்ட் நான் இப்போ எந்த ஊழி கொடுத்தும் நான் போறதில்லை, எந்த ஊழி கொடுத்துக்கும் நான் போறதில்லை, எல்லாம் ஸ்டாப். நிறைய பேர் கேட்காங்க, அது பதில் சொல்லிட்டேன், நீ நடத்துகிற கூட்டத்தில் ஏசி இல்லை, தயவுசெய்து என்னை கூப்பிடாது அப்படின்ட்டு. ஒருத்தனுக்கு உயிரே போயிட்டு இப்படிலாம் சொல்லுவாரா அப்படின்னா சொல்ல வழி கிடையாது. ஆண்டவர் நேற்று ஒரு கூட்டத்தை தெளிவாக காமிச்சார். சரி, அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் விட்டுட்டேன். காணும் நான் என்ன சொல்லனா, என் நாமும் தப்பு பண்ணி போயிட்டு இருந்திருக்கேன், நீ திருந்து அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இவன் என்ன செய்யறா, என்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் போகிற பாதை எனக்கு காண்பையும் போதி தரலும் அப்படின்னு கேட்கிறேன். சரி, யாரு கேட்டா? தாவீது கேட்டார். இப்ப கவனிங்க, புரியும்படி சொல்றேன். ஒரு இடத்துல இருக்கிறார், அப்பொழுது அந்த ஊரா தாவீதை காட்டி கொடுக்க போறாங்க. அவர் காது வந்துட்டு அவனை பிடிப்பதற்கு சவுல் வாரா. இப்ப ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவன் காட்டி கொடுப்பாரா? கொடுப்பான். சவுல் வருவானா? வருவான். அவ என்ன செய்யணும்? போயிரு அப்படிங்கிறார். என்ன அழகான வாழ்க்கை! அங்க இருந்தா தாவீதுக்கு பாடு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு போதித்து காண்பித்து கொடுக்கிறார், பிரயாணம் போகிற. இப்ப கவனிங்க, இந்த பாதையில ஆண்டவர் முன்னே போறார். அல்லேலூயா! நாம் நம்மளை போ சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறதல்ல, நம்ம முன்னே போறார். ஏன் முன்னே போறாருன்னா, அந்த போகிறதுல பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, வழங்குதா, கரடு முரடானவைகள் இருக்கு, கோடலால் இருக்கு, அதெல்லாம் சரிப்படுத்தி நாம் போகத்தக்க அளவுக்கு ஆண்டவர் நடத்துகிறது. ஆண்டவர் ஏன் முன்னே போறார்? நாம் போகத்தக்க அளவுக்கு வழியை சரிப்படுத்த முன்னே போறார். ஒண்ணு. ரெண்டு, ஆண்டவர் சொல்றாரு, தாவீது இங்க கவனிங்க, யுத்தத்துக்கு போக போறேன், உன் இஷ்டப்படி போயிடாது. உன்னால ஈசாய் அனுப்புனார், நீ போன, நீ விசுவாச அறிக்கையிட்ட, நான் கோலியாத்த பக்கம் நின்று கோலியாத்த முடிச்சோம் கையை தந்தேன். ஆனா இப்போ அதே பெருசியம் வாரா. என்ன செய்யணும்னா, முசுக்கட்ட செடியில ஒரு இறைச்சல் கேட்கும், அப்போ நீ பிரயாணப்படணும். நான் உனக்கு முன்னால போறது அது அடையாளம். முசுக்கட்ட செடியில இறைச்சல் கேட்காம பெறப்பட்ட நான் போகலன்னு அர்த்தம். அவனை சொல்லி கொடுக்காரு. இதெல்லாம் சரித்திர வசனம் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு வரேன். அப்ப ஆண்டவர் தாவீது ரெண்டா கட்ட சொன்னாரு, சத்தம் கேட்டா போ, இல்லைன்னா போகாத. அப்போ தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். முன்னால உள்ள யுத்தம் வேற, அதே பெல்சியம் தான். இப்போ வரவனும் பெல்சியம் தான், ஆனா நடத்துகிற கர்த்தர் வேற விதமா நடத்துவார். 2023 நடத்துற மாதிரி 24 இருக்காது. இது கொஞ்சம் வேற மாதிரி விஷயம் ஆண்டவர் நடத்துவார். அப்ப நம்ம அது தக்க காரியம் செய்யணும். இப்ப என்ன செய்யறார் ஆண்டவர்? முன்னே போறா. எதுக்கு போறாருன்னா, யுத்தத்துல கவனிங்க, யுத்தத்துல ஜெயம் தருவதற்காக முன்னே போகிறார். அல்லேலூயா! சரி, இப்போ சங்கீதம் 63:11 வாசிங்க. சங்கீதம் 63:11 கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். இல்ல சங்கீதம் 65:11 வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டீங்க. ஆண்டவர் போகிற பாதை எப்படி இருக்கு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. நெய்யாய் பொழியுது. என்னடா நெய்யா பொழியுது அப்படின்னு நான் பார்ப்போம்னா, 9ஆம் வசனத்துல இருந்து அர்த்தம் இருக்கு. வாசிக்காங்க சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் போற பாதையில
செழிப்பு இருக்கு. என்ன இருக்கிறது? செழிப்பு இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஓரளவு நான் சொல்லிவிட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றேன் அல்லேலூயா. கவனி, இங்க கவனி. இயேசு உயிரோடு இருக்கும்போது மரிப்பதற்கு முன்னால சொன்னார், உயிர் தெழுந்து நான் உங்களுக்கு முன்னால ஒரு ஊருக்கு போவேன். என்ன ஊரு? குட். சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போவேன், அங்க என்னை தரிசனமா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கரெக்டா சொல்லிருக்காரு, உண்மையில போவேன் அப்படின்னு சொல்லி. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல மொத்தம் சொல்றாரு, டேய் கண்மலையை பார்த்து அடி, நான் உனக்கு முன்னால் அங்க போய் நிற்பேன் அப்படிங்க. அப்ப ஆண்டவர் இவனுக்கு முன்னால அட்வான்ஸா போறார், சொல்லி கொடுத்துட்டு முன்னால போறார். நம்முடைய தேவன் யாருன்னா, நம்மளை மட்டும் அனுப்பிட்டு கை கொட்டி இருக்க மாட்டார். அவ கண்டிப்பா கூட வருவார், அல்ல முன்னால போவார். அதை நான் புரிஞ்சுக்கணும். நாம் அவரை மிஞ்சி போயிடக்கூடாது, அதுதான் ஆபத்து. நிறைய பேர் சில நேரங்கள்ல அவருக்கு முன்னால போயிடும், நமக்கு யாரும் வருவா? புரியுது? ஆண்டவர் பின்னால வருவார். ஏன்னா நம்ம கொஞ்சம் முந்திரி கொட்டை அவசரம், எனக்கு அவசரம் ஆண்டவரே, நான் என் பாட்டில் போறேன், நீ பின்னால வாருன்னு சொல்லி போயிடுவோம். அங்கதான் சடபடா டமா டிமா அப்படிங்கிற காரியம் என்ன செய்யும், நடக்கும். சார் கர்த்தர் ஸ்தோத்திரம். இது கவனிச்சியாக. அப்புறம் சொல்றாரு, இங்கே கவனி, 40 நாள் முடிஞ்சு போறேன் சொல்றாரு, நான் போன பிற்பாடு ஒரு வருவார் அப்படின்னா. அங்கேயும் சும்மா போல, நான் போன பிற்பாடு ஒரு வருவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்ப நான் சொல்ல போற பகுதி என்னன்னா, ஏன் போனார்? வரது மட்டும் இல்ல, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கார். அவர் சும்மா போல, எல்லாமே ஒரு பிளானோடு, ஒரு திட்டத்தோடு, காரியத்தோடு போயிருக்கார். இப்ப நான் சொல்ல போற செய்தி தலைப்பு என்னன்னா, ஆட்டுக்குட்டியானவர் சென்ற பாதையில் நாம் செல்லும் பொழுது நமக்கு அந்த பாதையில கர்த்தர் வச்சிருக்கிற 5 நன்மை சொல்லப்படும். சிம்பிளா வேகமா சொல்லி தந்துடுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள். அல்லேலூயா. வாசிப்போம். நீதிமொழிகள் 3:12. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். நீதிமொழிகள் 3:12. அல்ல 17. நீதிமொழிகள் 3:17. தேவனுடைய பாதை எப்படி இருக்குன்னா சமாதானம் இருக்கும். நல்ல கவனிங்க. சாப்பிட வழி இல்லை, வியாதி, பலகீனம், சோர்வு, அல்லது என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனா என்ன இருக்கும்னா சமாதானம் இருக்கும். என்ன இருக்கும் சொல்லுங்க? அதான் தேவனுடைய வழி, தேவனுடைய பாதை. இதுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை ஏசாயாவில் வச்சிருக்காரு. வாசிக்க போற ஏசாயா 49:11. ஏசாயா 49:11. 49:11. அதேதான். என் மலைகள் எல்லாம் கவனிங்க, என் மலைகள் எல்லாம் வழியாக்குவேன். கவனிங்க, என் மலை, அந்த மலை தான் கண்மலை, அந்த மலை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த தீர்க்கதரிசன வசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்று. மனுஷன் செல்வதற்காக கண்மலையாகிய கிறிஸ்துவை வழியாக, பாதையாக பிதாவாகிய தேவன் மாற்றினார். நானும் நீங்களும் பாவியா இருந்த காலத்திலே, அக்கிரமக்காரா இருந்த காலத்திலே, சாபம் முடித்த காலத்திலே இந்த இயேசுடைய வழியிலே வந்தோம். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் சொன்னார். இந்த வழியில் ஒரு பாவி, ஒரு அக்கிரமக்காரன், ஒரு பொய்யன், தவறு செய்தவர் வரும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்களை மன்னித்து அவனுக்கு முதலாவது கொடுக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். சமாதானம். இந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா கவனிங்க, இயேசுடைய
இருக்கிற சமாதானம். இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, எதுவுமே இல்லாம போலாம், ஆனா இயேசு தந்த சமாதானத்தை மட்டும் நம்ம இருதயத்தை விட்டு மாற்றவே முடியாது. அல்லேலூயா. பிள்ளைகள் போகலாம், பணம் போகலாம், சுகம் போகலாம், அல்லது எதுவுமே இல்லாம போகலாம், ஆனா இந்த சமாதானம் இந்த வழியில போறவனுக்கு போகவே போகாது. அதுக்கு பழைய ஏற்பாடு காலத்துல ஆபத்து இருந்துச்சு, அழகா பாடியிருக்கார். மாட்டு மந்த திராட்சை செடி, மாதுளம்பழம், அதுல இதுல ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இது இல்லாதனால அது இல்லாம போகல. கவனிகள், எல்லாம் இருந்தும் இது இல்லாம போனா வேஸ்ட். பல கோடிக்கு மேல படுத்திருந்தோம், வேஸ்ட். எனக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எனக்கு பெரிய காரியம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் இருக்கான். ஒரு வயல நிறைய வயல், அந்த வருஷம் நிறைய விளைச்சல், எல்லா பண்டகசாலை நிரம்பிட்டு, இன்னும் புதிய பண்டகசாலையை கட்டி நிரப்பிட்டு சொன்னா, என் ஆத்துமாவே உனக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்கிற, நீ புசித்து குடித்து. ஆத்மா புசிச்சு குடிக்குமா? முட்டாள். அவன் சொன்னாரு, ஆமா, ஆத்மா இதெல்லாம் திங்காடா, சோறு திங்காது, டீ குடிக்காது, பிஸ்கட் சாப்பிடாதடா, முட்டாள். நீ சேர்த்து வச்சிருக்கிறத எவனோ ஒருத்தன் சாப்பிட போறான். சொல்றார், இன்னைக்கு இரவு உன் காலம் முடிஞ்சு நீ சாக போற, நீ சேர்த்து வச்சது யாரும் எடுக்க போற அப்படின்னு கேட்கிற. ஆங்கிலத்துல ஃபூல் இருக்கு. அவ்வளவு பெரிய கோழி வச்சிருக்கவனை பார்த்து ஆண்டு சொல்றா, முட்டாள், இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வச்சது என்ன? நான் கேட்கிறேன், நீங்க வந்திருக்க அம்மாமார நான் கேட்கிறேன், நீங்க இந்த பூமியில கண்ணை மூடும் போது இந்த சமாதானத்தோடு கண்ணை மூடணும். சொத்து பத்து வீடு இல்லாம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த சமாதானத்தோடு இந்த பாதையில நீங்க கால் எடுத்து வச்சு போயிட்டீங்கன்னா அது போதும். பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுல ஒருத்தர் இருந்தான், லாசரு. நல்ல ட்ரெஸ் இல்ல, நல்ல இடம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, அவனை வரவேற்க யாரும் இல்ல. அவன் சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிடுவதற்கு நாய்கள் வந்துதான், அவன் பற்களை நாய்கள் நக்கிட்டான். ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசர் மரித்தான். லாசர் மரித்த போது தேவ தூதர்கள் அவனை தூக்கி கொண்டு போய் ஆபிரகாம் மடியில கொண்டு விட்டார்கள். லாசர் மரித்த போது, ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யா மரித்த போது பாதாளத்துல கண்ணை திறந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை மட்டும் நீ இழந்து விடாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. அல்லேலூயா. இந்த சமாதானம் எங்க இருக்கும்னா இருதயத்துல மட்டும்தான் இருக்கும். யார் எங்கேயும் நீங்க தேடி போனீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்பா கிறிஸ்துவ ஜீவியத்தை பின்பற்றாங்க, இருதயத்துல மட்டும்தான் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் கண்டிப்பாக 3 சூழ்நிலையோடு இருக்கணும். அதை நான் வேகமா சொல்லியதேன். உங்களுக்குள் இருக்கிற சமாதானம், அது யோவான் 14:27, யோவான் 20:21. ரெண்டாவது சொல்ல விரும்புகிறேன், லூக்கா 10:5 வாசிப்போம். லூக்கா 10:5. யோவான் 14:27, யோவான் 20:21. அது இல்ல, இப்போ சொன்னது வேற. லூக்கா 10:5. கவனிங்க. சரி, என்னன்னா கவனிங்க. உங்க வீட்டுல நீங்க சமாதானத்தை சொல்லணும். சமாதானத்தை சொல்லுங்க. சமாதானம் உண்டாவதாக சொல்லணும். உங்க மனைவிட்ட சொல்லணும், உங்களோட பிள்ளைகிட்ட சொல்லணும், உங்க வீட்டுல அடிக்கடி சொல்லணும். நீங்க இன்னொரு வீட்டுக்கு போகும்போது நினைச்சணும் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்துல
சமானமா இருக்கு. குடும்பத்துல நாயும் பூனையுமா மாறக்கூடாது. பூனை நாயை ஏற்றுக்கொள்ளுமா? ரெண்டும் ஒரு வீட்டில் தான் இருக்கு. ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏற்றுக்கொள்ளாது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நாய் பூனையா மாறிடணும், இல்ல பூனை நாயா மாறிடணும். விட்டு கொடுத்துடணும், அவ்வளவுதான். உங்களை ஒரு ஆள் பொய்யா சொல்லியாச்சா, சந்தோஷப்பட்டு களி கூறு, சொல்லு, இன்னும் சொல்லு. நான் கேட்கணும், இந்தந்த தெருல இப்போ 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 இங்கே இல்லை, அவங்க கல்யாணம் முடிஞ்சு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்கவா, கதை சோதனை இல்லைங்களா. நான் இந்த நடந்து போகும்போது ஒரு பையன் சொல்லுவான், இல்லை நொண்டி அப்படிமா. எங்கள் அப்பா கம்பை எடுத்துட்டு அடிக்க போவார். நான் சொன்னேன், இருக்க தானே சொன்னான், இல்லை சொன்னான், உனக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது? அவன் அடிக்காது, எனக்கு என்ன இருக்கு? இருக்கு, அது ஒன்று சொல்லுதான், அதுல என்ன கோவம் வருது? போறோம் அப்படின்னு சொல்ல. அப்படி இருக்கு ஒருத்தன் சொன்னோம்னா குட், கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. என் பையன் சொன்னான், என் ஜோசப் சொன்னான், இப்போ காலில் பாட்டு எதுவுமே கேட்கலையே, நீ குரட்டை போட்டு தூங்குத, அங்கே நான் பழியா? எப்படின்னா கேட்க, நான் என் டியூட்டியை கரெக்டாக செய்கிறேன். முன்னால 4 மணிக்கு எழுந்திப்பேன், இப்போ 2:15 எழுந்திக்கேன். பாட்டு பாடுறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், கொஞ்சம் படுப்பேன், திரும்ப எழுந்திப்பேன், திரும்ப பாடுறேன். ஆனா அது அவனுக்கு தெரியல. அது சொல்லலாம், காசு இல்லைன்னா ஜோம் பண்ணுங்கப்பா, ஏன் எங்களை வேலைக்கு போச்சிருந்திய அப்படிக்கா. நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய பையனை வச்சுக்கிட்டு இனிமே நான் ஜோம் பண்ணல இருக்க முடியாது. நீங்க சோம்பேறியாக ஊரை சுத்தணும், வீட்டுக்கு சுத்தி சுத்தி வரணும், நான் ஜோம் பண்ணி பணம் வாங்கி உங்களுக்கு சாப்பாடு போடணும், எப்படி முடியும்? இல்ல இல்ல, கத்தரை நடத்துவதை ஸ்டாப் பண்ற, நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஸ்டாப் பண்ற. கேட்டா எனக்கு தருவார், தராம விட மாட்டார். எனக்கு கேட்க மனம் இல்லை. இவங்கள ஒழுங்குபடுத்தாம நான் எப்படி ஆர்டரை கேட்டு வாங்கி வாங்கி கொடுக்க? அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், நடத்துங்கப்பா, கொஞ்சம் ஸ்லோ மீ டவுன்லா அப்படின்னு சொல்லி அவனோட சொல்லி வச்சிருக்கேன், மெதுவாக நடத்தும் அப்படின்னு சொல்லி. இப்ப நல்லா கவனிச்சு எதுக்கு சொல்றேன்னா, தேவனாகி ஆண்டவர் நம்ம நடத்துவார். நம்ம கவனிங்க, நம்ம கிட்ட இருக்க சமாதானம் வைரவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், 1000 கோடி வந்தாலும் சமாதானத்தை இழந்துறாங்க. ஒண்ணுமே இல்லாட்டாலும் இந்த சமாதானத்தை இழந்துறாங்க. எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துறாங்க. பிள்ளைக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, ஊழியத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக அல்லது சூழ்நிலைக்காக என் சமாதானத்தை விட்டு கொடுத்துறாங்க. இது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சமாதானம் தந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சமாதானம் போதும், அந்த சமாதானம் போதும். அப்போ இருதயத்தில் இருக்க சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானம். ரெண்டாவது என்னன்னா, திரும்பாசிமா அதே வருஷம் திரும்பாசி அப்படின்னா அர்த்தம் என்ன கவனிங்க, சத்துருக்கள் மத்தியில உங்க சமாதானத்தை கத்த தருகிறார். அல்லேலூயா. நீங்க சமாதானம் கூறுது, ஏற்றுக்கொள்ள மாட்டான், போப்பா ஏசு ஏசுங்க வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல அடுத்த நிமிஷத்துல அதே சமாதானம் நம்மகிட்ட வந்துடும். அல்லேலூயா. பயப்படாத டேனியல, பயப்படாதம்மா, நான் உன் கூட தான் இருக்கேன், என் சமாதானம் இருக்கு. உன் பிள்ளை இருக்கலாம், உன்னை சொந்த பந்தம் இருக்கலாம், சத்துருவா மாறலாம், பயப்படாத, என் சமாதானம் உன்கிட்ட இருக்கு. மூணாவது சமாதானம் என்னன்னா, சத்துருக்கள் நடுவில் தேவன் நம்ம சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாதையில் என்ன இருக்குன்னா, கிருபை இருக்கு. என்ன இருக்கு? கிருபை. வாசிக்கலாம், சங்கீதம் 25:10. வேகமா
சங்கீதம் 25:10. ஆ ம் ஆ கவனிங்கள், திரும்ப வாசிமா. அண்டர்லைன், கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கவனிங்கள், கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதை எல்லாம் கிருபையும் சத்தியம் ரெண்டு இருக்கு. நான் அதை திரும்ப சொல்றேன், சத்தியத்தை பின்னால் சொல்றேன். கிருபை இருக்கு, காக்கணும், காத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன இருக்கு? கிருபை இருக்கு. இந்த பாதையில ரெண்டாவது வச்சிருக்க என்னன்னா கிருபை, கிருபை, கிருபை. இந்த கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுக்க? நீங்க கவனிங்க, வேகமா சொல்லிதான் நீ புரிஞ்சு கொள்ளும்படி. ஒன்று, தேவனுக்காக பிரயாசப்படுகிறவனுக்கு கொடுக்கிறார் இந்த கிருபையை. இந்த பாதையில கண்டிப்பா மனவா 6 நாள் வேலை செஞ்சிருக்கான். 7வது நாள் நீ தூங்கணும். எனக்கு அவன் தூங்கிறோன்னு பயம் எனக்கு. அதை கொஞ்சம் கவனமா அடிச்சு ஃபோன் பண்ணி, டே வந்துடுடா அப்படின்னு சொல்லி போறது இல்லை. அவன் பாச தூங்கல, வந்துடும் அப்படின்ட்டான். வந்துட்டான். கொஞ்சம் பின்னால் அடிச்சிருப்பேன், தூங்கியிருப்பான். அவன் மனைவி எழுப்ப மாட்டான். பிரைஸ் லார்ட், தூங்கட்டும் அப்படின்னு விட்டுருப்பான். கவனம் செலுத்தி அடிச்சனால தப்புனா. நல்ல கவனியாங்க, யாருக்கு இந்த கிருபையை கொடுக்காருன்னா உடன்படிக்கை காத்துக்கொள்வது மட்டுமல்ல, தேவனுக்காக யார் ஒரு பிரயாசம். கவனி, பரிஜனும் ஸ்பாட் அவுட் நினைச்சேன். ஏன்னா அவர் களைப்பு 6 நாள் அங்கே வேலை வச்சு வந்துட்டு 7 நாள் நல்லா தூங்குவார் அப்படின்னு நான் மனசுல இல்லை. ஏன்னா 3, 4 பாட்டு 5 பாட்டுலாம் ஓடிட்டு காங்கல, அவ்வளவுதான் போச்சுரா அவன மனதில் நினைச்சேன். இப்ப நிறைய லிஸ்ட பாருங்க, காங்கல. ஏன்? ஒண்ணு பகவத்து வீடு அப்படி இல்லையா, படுத்து தூங்குது, போட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா உலகத்துல உட்கார்ந்துருப்பாங்க. காரணம் என்ன? இதனுடைய மேன்மை தெரியல, இந்த அனுபவம் அது புரியல. அதனால அவங்க அசால்ட்டா காரியம் கடந்து போறாங்க. ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு இந்த கிருபை கொடுப்பேன்னா தேவனுடைய காரியங்களை யார் ஒரு பிரயாசப்படுவானோ அவனுக்கு கொடுப்பேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10. அப்ப கிருபை யாருக்கு கொடுக்கப்படுது? பிரயாசப்படணும். தம்பி கவனி, பிரயாசப்படணும். ஜாசுவா கவனி, பிரயாசப்படணும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கவனி, கீழே பார்க்காத. நீ எனக்கு அடுத்த சாரத்துல நீ உட்கார்ந்து ஆகணும். நீ பிளேனே ஓட்டு, என்ன வேலையும் செய்ய, ஆனா எனக்கு அடுத்த ஸ்தானத்துல நீ உட்கார்ந்து ஆகணும். உட்கார்லையா, அவர் சித்தம் உட்காரணும்னு இருந்தாங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டார். அப்ப என்ன செய்யணும்? உட்காருவதற்கு பிரயாசப்படும். கவனிங்க, கவனி, என்னோடு கூட எழும்பின எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் படுத்துட்டான். நிறைய பேர் இந்த பூமியை விட்டு போயிட்டான். எனக்கு ஆண்டு தந்த ஜீவனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆனா இன்னைக்கும் ஒரு செய்தி கொடுக்க பிரயாசப்படுறேன். சும்மாலாம் இல்லை, சும்மாலாம் இல்லை. இந்த செய்தியை நான் எழுதும்போது படுத்துக்கிட்டு தான் எழுதுனேன். உட்கார முடியல, குறுக்கு உழைஞ்சிட்டு படுத்து தான் எழுதுனேன். பரவாயில்ல, பார்த்து தான் இருந்துச்சு. ஒரு செய்தி எழுதி, ஒரு பகுதி எழுதி முடிச்சுட்டு எந்திரிச்சேன். கொஞ்ச நேரம் உட்காந்து எழுதுனேன், குறுக்கு ஒழிச்சு திரும்ப படுத்தேன். படுத்துக்கிட்டே எழுதுனேன். ஒரு பாட்டு பாட, ஒரு அதிகாரத்தை வாசிக்க, ஒரு 4 பேருக்கு 4 சொல்ல, 6ஆம் நடத்த பிரயாசப்படணும். சில ஆட்கள் காணிக்கப்பட்டி நடக்க முடியாம நடந்து வந்து காணிக்க போடுறாங்க. நான் பார்க்க பிரயாசப்படுறாங்க.
அவ பிரயாசப்படுறவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிங்கன்னா வாசிங்க. அப்போஸ்தலர் 11 21 முதல் 23 வரை. கிருபையை கண்டபோது எப்போ? அநேக ஜனங்களை கொண்டு வந்த போது. ஸ்வர்ஜன், ஜோசுவா, ஜான் டேட், ஜான் ஆபிரகாம், மனோவா. நீ மட்டும் வரக்கூடாது மனோவா. சொல்லுது ஒண்ணு உன் மனைவி உன் பிள்ளைய கூட்டிட்டு வா. நெக்ஸ்ட் இந்த சுந்தராஜபுரத்துல உன்னோடு கூட பழக்கம்ல எத்தனை பேர் இருக்கா? யாரையாவது ஒரு ஆளை கூட்டிட்டு வா. என்ன சொல்ற? என் சமூகத்து முன்பாக ஜனங்களை கூட்டி கொண்டு வருகிறவனுக்கு கிருபை கொடுப்பேன். அல்லேலூயா. எங்க அண்ணாள் கொஞ்சம் இறங்கி கூலியும் செஞ்சா. கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவளை சாசு லேசா தட்டிட்டான். அங்க எங்க போற, ஜோம் பண்ண போற, வைக்க போற, ஆத்மாயம் பண்ண போற தட்டி வச்சுட்டு இப்போ ஒரு 1.5 மாசம் அவ படுற பால் தெரியுது. கஷ்டமா இருக்கு. ஏன்? அநேகரை கிறிஸ்தவர்களை கூட்டி கொண்டு வருகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிங்கன்னா வாசிங்க. சகோதரரை அந்த மக்கதோனியா நாட்டில் உள்ள ஆணுடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்திருக்கார். எதுக்கு? மிகுந்த உபத்திரத்துல, தரித்திரத்துல, பசியில ஆண்டவருக்காய் கொடுக்கான். 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ ஒழுங்கு ஆண்டவருக்கா கொடுக்கா. கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சொல்லலேலூயா. இந்த ஏன் காணிக்க பாட்டு படிச்சு எடுக்கிறோம்னா, சிலருக்கு இது மறந்துடுவாங்க. காணிக்கையே கொண்டு வருவாங்க. என்னண்ட ஒரு இப்பவும் இல்லை, இன்னொரு தம்பி, இந்த வேற என்ன ஒரு பையன் வந்தான், இப்ப இந்த வரல. அவன் காணிக்கையை கொண்டு வந்துட்டு போட மறந்து கொண்டு விட்டான். அவன் இந்த காணி பாட்டு முடிஞ்ச ஒரு பாடம் வந்து போகும்போது தெரியுது, மறந்து போயிட்டான். அவன் போன் பண்ணி சொல்றான், பாஸ்டர் ஐயோ காணிக்க போடாம வந்துட்டான் பாஸ்டர், மனசுக்கே நல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இந்த சபை, மக்கதோனியா நாட்டு சபை என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப கஷ்டம், தரித்திரம், கொடிய பஞ்சம், அப்படி இருந்தும் கத்தரிக்காய் கொடுத்தான். கவனிங்க, கொடுத்தனால ஆண்டவர் கிருபையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. 3 நிலையில கிருபை கொடுக்கிறார். நிறைய இருக்கு, ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. 3 மட்டும் சொல்றேன். 1, பிரயாசப்படணும். என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படணும்னா ஆட்டுக்கறி வாங்கி சமையல் பண்ணி அந்த பிரயாசம் இல்லை, கர்த்தருடைய காரியத்துக்காக பிரயாசப்படணும். 2, ஜனங்களை கூட்டி கொண்டு வரணும். 3, கஷ்டத்துல தரித்திரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. 3வது, இந்த பாதையில சத்தியம் இருக்கு. என்ன இருக்கு? சத்தியம். சத்தியம். நான் இதை 2 சொல்லி முடிச்சிடுறேன். 1, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. 2வது யோவான் 17:17. இந்த சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும். இந்த பாதையில சத்தியம் இருக்கு. 1, நம்மை விடுதலையாக்குற சத்தியம். 2, நம்மை பரிசுத்தமாக்குற சத்தியம். 4வது பாயிண்ட் சொல்லி 3ஆவது பாயிண்ட் சொல்லிட்டேன், 4ஆவது பாயிண்ட் சொல்லுகிறேன். இந்த பாதையில செல்லுகிறவனுக்கு
இந்த பாதையில செல்கிறவனுக்கு வெளிச்சம் இருக்கு. யோபின் புஸ்தகம் 22:28 சீக்கிரம் வாசிங்க. யோபின் புஸ்தகம் 22:28. யோபின் புஸ்தகம் 22:28. இவ்வளவு நேரம் வாசிக்க இவ்வளவு பாடா? உம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கவனிங்க, பாருங்க, இந்த பாதையில போறவனுக்கு வெளிச்சம் இருக்கும். யோபுக்கு பிள்ளைகள் கை கொடுக்கல, மனைவி கொடுக்கல, நண்பர்கள் கை கொடுக்கல, கர்த்தரும் கை கொடுக்கல. கர்த்தர் கை கொடுத்தாரப்போ அழகா சாத்தங்கால் எழுத்தார். அவன் ஜீவனை மட்டும் எடுக்காது, மீதி இஷ்டப்படி செய்தார், விட்டு கொடுத்தாரு. ஆனா இந்த பாதையில் இருக்கிற அவனுக்கு உள்ளத்துல வெளிச்சம் இருக்கு. சுத்தில இருட்டு, எங்க பார்த்தாலும் இருட்டு, ஒரு ஆறுதல் இல்லை. ஆனா அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண்ணை காணும். அந்த வெளிச்சம் அவனுக்குள்ள இருக்கு. அப்போ கையெடு மோசமான நிலைக்கு தள்ளுது கதிர் சோத்திரம். கவனிங்க, இந்த வெளிச்சம் கவனிங்க, இருட்டுல தான் வெளிச்சமாகும். இந்த வெளிச்சம் எப்பேற்பட்ட இருட்டையும் கடந்து செல்ல உதவி செய்யும். யோபு 29:3 வாசிங்க. யோபு 29:3. அவர் அறிந்த வெளிச்சத்தினால இருளை கடந்து போன. இருள் வியாதி, இருள் போராட்டம், இருள் மற்றவர்கள் தூசிப்பு, இருள் இழப்பு, இருள் வியாதி, இப்பேற்பட்ட இருள் நடுவுல, இப்பேற்பட்ட இருளின் நடுவுல அவன் கடந்து போக இந்த வெளிச்சம் அவனுக்கு உதவி செய்து. அல்லேலூயா. இரண்டாவது இந்த வெளிச்சம் எபேசியர் 5:13 வாசிங்க. எபேசியர் 5:13. எபேசியர் 5:13. வெளிச்சத்தினால் வெளியங்கரமாக்குற வெளிச்சம், வெளியங்கரமாக்குற வெளிச்சம். அது என்ன வெளியங்கரமாக்கும் அது சொல்லித. லூக்கா 15 உதாரணம் 8:9 வாசிங்க. லூக்கா 15:8-9. லூக்கா 15:8-9. அன்றியும் வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வரைக்கும் இப்ப காணுங்க, காணாம போயிட்டு இப்போ அந்த வெள்ளிக்காசை அந்த வெளிச்சம் வெளியங்கரமாக்கிட்டு எங்க கிடக்கு அப்படி வெளியங்கரமாக்கிட்டு. புரிஞ்சுட்டா? வெளியங்கரமாக்கிட்டு. மூணாவது இந்த வெளிச்சம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்பிக்கை தரும் வெளிச்சம். என்ன வெளிச்சம்? நம்பிக்கை தரும் வெளிச்சம். அப்போஸ்தலர் 27:20. அப்போஸ்தலர் 27:20. அப்போஸ்தலர் 27:20. சூரிய வெளிச்சம் இல்ல. அப்படின்னா கவனிங்க, இப்போ ஆண்ட பேசின பிற்பாடு
நம்பிக்கை தரும் வெளிச்சம். தப்பி பிழைச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை தரும் வெளிச்சம். 15 நாள் சூரியனை காணல, சந்திரனை காணல, நட்சத்திரம் காணல, 15 நாள் சாப்பிடல. ஆனா இன்னும் வாழ முடியும். உனக்கு சாவு இப்பவும் இல்லை, உன் கூட இருக்கிற அத்தனை பேர் சாவு இல்ல, 272 பேருக்கும் மரணம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை தரும் வெளிச்சமாக கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பாதையில் ஆண்டவர் வெளிச்சம் வச்சிருக்கிறார். 4வதாக இருளை கடந்து போகிற வெளிச்சம், வெளியங்கரமாக்குற வெளிச்சம், நம்பிக்கை தரும் வெளிச்சம். கடைசியாக சொல்லுகிறேன், இந்த பாதையில கர்த்தர் செழிப்பை வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? செழிப்பு வச்சிருக்கிறார். யாருக்கு செழிப்பு வச்சிருக்கான்னு சொன்னா, சங்கீதம் 66:12. சங்கீதம் 66:12. செழிப்பு. இப்ப கவனிக்க பாருங்க, மனுஷன் தலைக்கு மேல ஏறி போறான். புரியலையா? அவன் அடிக்காதல. மனுஷன் தலைக்கு மேல ஏறி போறான். அடுத்த 2 காரியம் இருக்கு, கவனிங்க. தீயும் தண்ணீர் இருக்கு. அத நடந்து போறான். அப்போ தேவ நடத்துகிற பாதையில் நடக்கிறவனுக்கு செழிப்பு இருக்கு. 2வது நீதிமொழிகள் 28:25. பைபிள் எடு. நீதிமொழிகள் 28:25. சிம்பிள் வார்த்தை. கர்த்தருடைய அந்த பாதையில போகிறோம், கர்த்தரை நம்பினா போதும். கர்த்தரை நம்பினா போதும். அவன் தருவான், இவன் தருவான், இவன் 100 ரூபா தருவான், இவன் 10 ரூபா தருவான். அவனை நம்பாத, அவன் தந்துட்டு போயிடான். ஆனா இந்த தேவனை நம்பு, இவர் உனக்கு செழிப்பை தருவார். இந்த பாதையை நம்பு. இப்ப கஷ்டம் ஒண்ணும் இல்லை, நமக்கு தேவையில்லை, பற்றாக்குறையா இருக்கு, ஆனாலும் கர்த்தரை நம்பு, ஆண்டவர் செழிப்பை தருவார். 3வதாக சங்கீதம் 92:12. சங்கீதம் 92:12. சங்கீதம் 92:12. தேவனுடைய ஆலயத்தில் ஆட்டப்பட்ட அந்த வார்த்தை இல்லையா? 12. ஏன் இன்னைக்கு உனக்கு கஷ்டம்? தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்யல? நாட்டப்படல. நாட்டப்பட்டா செழிப்பை கர்த்தர் தருவார். சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. ஜான் கவனி, நீ நான் உனக்கு புத்தி மூட்டும்னு சொல்றேன், புரியும்படி. எஸ்எ டீச்சருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் பிறந்த போதும் அந்த அண்ணாச்சிக்கு வேலை இல்லை, கஷ்டப்பட்டு தாங்க இருந்தாங்க, கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அவர் காலத்தில் அந்த அளவுக்கு நம்ம உள்ள போகல, அதெல்லாம் எனக்கு முந்தின காலங்கள். அவர் சைக்கிளில் வந்தா சவுண்டு கேட்குமா, கீச்சு பூச்சுன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன போட வழி இல்லை. கவுன்சிலா அவர் அந்த திருக்குமுடி அந்த தயநேதி வீட்டில் சொன்னாரு, என் கஷ்டம் கர்த்தர் நீக்கும்படி ஜெபம் பண்ணிக்காங்க. அந்த அரண் நான் உண்டு, அம்மா உண்டு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தா இந்த சபைக்கான இடத்தை வாங்கி கொடுப்பேன், சர்ச்சு கட்டவும் உதவி செய்வேன்னு சொன்னார், வாயை திறந்து. அப்ப கஷ்டம் உண்டு. அப்ப டீச்சர் ஏர்வாடி ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க. ஏறக்குறைய
ஒரு 35 வருஷம் 40 வருஷம் தான் இப்போ ஓடி இருக்கும் கிருபையினால. ஆனா எத்தனையோ கோடிகளுக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சும்மா இல்லை, சும்மா இல்லை, சும்மா வராது வராது. கற்பனை காவியம் கட்டி வாழ்க்கை நடக்கிறாங்க. அவங்க இந்த காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, ஆலயத்துல நாட்டப்பட்டாங்க. டீச்சர் மட்டும் ஒரு தாலி செயினை போட்டிருக்கோம், பெருசு, சின்ன பெருசுலாம் கிடையாது. ரொம்ப வருஷமா அவங்க கலத்த மாட்டாங்க. இஸ்ரேல் பாஸ்டரையும் தாண்டி, தாமஸ் பாஸ்டர் காலத்தையும் தாண்டி, ஜான்லஸ் பாஸ்டர் காலத்தையும் தாண்டி ஏன்ட்ட வந்து மாட்டினாங்க. நான் அந்த சபையை நடத்திட்டு இருக்கேன், எனக்கு திருமணமாகல, நடத்திட்டு இருக்கேன். நீ கவனிங்க, அவங்க பிள்ளைகிட்ட நீ கேட்கலாம், இல்லாதாவது மாப்பிள்ளை வருவான், போயிடுவான், பார்த்துட்டு போயிடுவான். நான் டீச்சர்கிட்ட பைய தசமான் தந்தாங்க, தந்துட்டு வரும்போது நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், டீச்சர் இந்த தாலி சேனை கலத்திருங்க, மாப்பிள்ளைக்காரன் வருவான். டேனியல் எவ்வளவோ பெரிய ஆள் சொல்லி நான் கலத்தல, பார்த்துக்கா அப்படின்னாங்க. இது ரெக்கார்ட் ஆகுது. நான் சொன்னேன், நான் சேவிக்கிற கர்த்தர், சத்தியத்துக்காக நீங்க பெரிய ஆளு, நீங்க நடப்பத இந்த ஊர்காரன் பார்க்கணும். கலத்துனாங்க. அதே வாரம் கலத்துன அதே வாரம் ஜான்சன் குடும்பத்திலிருந்து ஒரு துப்பு வந்துச்சு, வாக்கிய செய்தார். என்னைய கூப்பிட்டு சொன்னாங்க, டேனியல் ஒழுங்காயிட்டு அப்படின்னாங்க. நன்றி டீச்சர். ஏய், ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, அவருக்கு முன்னால் நடந்து போவத அவர் பார்க்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யாருக்கோ சொல்லல, உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த ஊருக்கு வெளியேந்து கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்காங்க, தேவனாய் கர்த்தர் போற பாதையில, நாம் அவர் போற பாதையில நமக்கு வச்சிருக்கிற 5 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அது உங்களுக்குரியது, குடும்பத்துக்குரியது, உன்னுடைய பிள்ளைகளுக்குரியது. அனுதினம் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒன்று. கண்களை மூடுவோம்.